வெல்கம் டு சிவா அருண் டிவி. நம்ம சிவா அருண் டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நம்ம சேனல் வழியாக நீங்கள் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது பவானி சாகர் அணைக்கு நான் சும்மா ஜாலியாக போயிட்டு இருந்தேன். என் கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா 20 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடை தென்பட்டுச்சு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவானி சாகர் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பவானி சாகர் அணையில் இதுவும் ஒரு புகழ்பெற்ற ஒரு கடையாக திகழ்துங்க. இந்த கடையை சார்ந்த தகவல்களை இந்த கடையினுடைய உரிமையாளர் அவர்கள்கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். சார், ஸ்ரீ பண்ணாரியம்மன் ஸ்நாக்ஸ் நம்ம கடை பேருங்க. என் பேர் பிரகாஷுங்க. ஸோ நம்ம கடையில் என்ன சாராம்சங்க சார்? நம்ம கடையினுடைய சாராம்சம் சார், நம்ம கடையோட சாராம்சம் என்னென்னா, நடுத்தர மக்களுக்கு, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சிறந்த உணவு, சின்ன பட்ஜெட்டில் எல்லா வகையான உணவும், அதாவது நம்ம ஸ்நாக்ஸும் போய் சேரணுங்கிறது கான்செப்ட் சார். இப்போ ஒரு கடைக்கு வேறிய கடைக்கு போனீங்கன்னா ஒரு அரை கிலோ தான் வாங்கணும், இல்லை 1/4 கிலோ தான் வாங்கணும். 1/4 கிலோ வாங்கினா 100 ரூபா ஆகும். நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா கொண்டு வந்தால் 5 வகையாக வாங்கலாம் சார். 5 வகை வெரைட்டியாக வாங்கிட்டு போவாங்க. குழந்தைங்க 5 நாளுக்கு யூஸ் ஆகும். ஸ்கூல் ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் சார். ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு உன்னதமான கடை சார் நம்மளுது. ஓகே, இப்போது உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் சார்? அதாவது 25 ரூபீஸ் 20 ரூபீஸ். சரிங்க சார். இந்த மார்ஜின் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? சார், மார்ஜின் ரொம்ப குறைவு தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா சார், நிறைய 10,000 மக்களை நான் சென்றடையணும் பண்ணிகிட்ருக்கேன் சார். அதாவது குறைந்து பண்ணலை, நிறைய வாடிக்கையாளர் உருவாக்குறதுக்கு தான் சார் இது பண்ணுறேன். ஓகே சரி, அதனால தான் சார் இந்த பவானி சாகருக்குன்னு ஒரு சிறப்பம்சம் நீங்கள் வந்த உடனே என்கிட்ட சொன்னீங்க. ஸோ பார்க்கக்கூடிய மக்களுக்கும் அந்த சிறப்பம்சம் என்னங்கிறத சொல்லிடுங்க சார். இது என்னென்னா, இந்த உலகத்திலேயே மண்ணெண்ணை இருக்கக்கூடிய ஒரே ஊர் சார் இது. பவானி சாகர் கீழ் பவானி அணை சார். இது ஒரு சுற்றுலாத்தலம். இது மிகச்சிறந்த சுற்றுலாத்தலம் சார். உலகத்திலேயே இந்த ஒரு மண்ணெண்ணை தான் இங்கே இருக்குது சார். கீழ் பவானி அணை தான், மண்ணெண்ணை தான் இங்கே தான் இருக்குது. நிறைய உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இங்கே பார்த்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இடம் சார். வேறு எங்கேயுமே இந்த மண்ணெண்ணை கிடையாது. எங்கேயுமே கிடையாது. அப்பேற்பட்ட இந்த 120 அடி கொள்ளளவு கொண்ட ஒரு டேம் சார் இது. இதுதான் மிகப்பெரிய டேம். அதாவது மண்ணணை அப்படின்னு கட்டியிருக்காங்க. அதாவது 1948 இருந்து 1955 வரை கட்டி முடிச்சிருக்காங்க. ஓகே சார். மிகச்சிறப்பான ஒரு மண்ணணையை கட்டியிருக்காங்க சார். சரிங்க சார். அடுத்ததாக நம்ம கடையை பற்றிய பல கேள்விகள் இருக்கு. இந்த சைடு எல்லாம் 20 ரூபா ஸ்நாக்ஸ் நீங்க அடக்கம் வச்சிருக்கீங்க. சரி, இதெல்லாம் 20 ரூபா. ஆமாம். ஸோ இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா ஸ்நாக்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ இது 1 by 1 இது என்னென்ன ஸ்நாக்ஸுங்கிறத கொஞ்சம் நீங்க எடுத்து காட்டுங்க சார். சார், நிறைய வகை இருக்குது சார். என்கிட்ட 100கணக்கான வகை இருக்குது சார். இப்போது இது ஆனியன் சார். அப்படியே எடுத்து காட்டுங்க சார். சார், இது ஆனியன்னு. அதை கொள்ளளவு அதிகமாக இருக்கே. ஆமாங்க சார். 20 ரூபாய்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கே. அதாவது என்னன்னா, நான் அதுதான் சார் குவான்டிட்டி அதிகமாக கொடுக்குறேன் சார். எனக்கு மார்ஜின் கம்மி. இதை விரும்பி வாங்கிட்டு போவாங்க சார். ஓகே சார். அதுதான் என்னுடைய கான்செப்ட். ஓகே. இப்போ அதே மாதிரி கார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அடுத்தது இது எல்லாருமே தெரிஞ்ச குடல் சார். அடுத்தது இது தெரிஞ்சது தான் பிஸ்கட் ஐட்டம். அப்புறம் அதிரசம், அப்புறம் கலர் குடல்ஸு, பாப்கார்ன்ஸு, இது பொரி உருண்டை. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த மாதிரி குடல் ஐட்டத்தில் நிறைய வகை இருக்குது சார். இது நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது நாவல் இனிப்பு ஐட்டம் சார் இது. அப்புறம் குச்சி, அதாவது மரவள்ளி பட்டை இருக்கு, மரவள்ளி குச்சி ஐட்டம் இருக்கு சார். ஓகே சார். ஓகே. அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா நிறைய வகை அப்படியே ஒவ்வொரு 1 by 1 இருந்துட்டே இருக்கும் சார். ஓகே. இது எல்லாமே 20 ரூபா ஸ்நாக்ஸ். 20 ரூபா. ஜஸ்ட் 20 ரூபீஸ். 100 ரூபா கொண்டு வந்து 5 பேக்கெட் அழகா ஒரு கவர் நிறைய எடுத்துட்டு போவாங்க சார். ஒவ்வொரு லேடிஸ் இந்த அளவுக்கு 100 ரூபாய்க்கு வாங்க முடியுமா அப்படின்னு சந்தோஷத்தோட வாசல் தாண்டி சொல்லிட்டே போவாங்க. ஆனா இந்த கடை அடிச்சது எங்களுக்கு சந்தோஷம், பரவாயில்ல அப்படின்னு உண்மையை சொல்றேன். வியாபாரத்துக்கு நான் சொல்றேன், மனசுல இருந்து சொல்றேன், அவங்க சொல்லிட்டு போற வார்த்தைகளை சொல்றேன் சார். ஓகே. அதாவது நடுத்தர மக்கள் பயனடையக்கூடிய வரையில நீங்க இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. அதுபடியா இந்த சைடு எல்லாம் 25 ரூபா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். சார், இது என்னன்னா, கிட்டத்தட்ட மிச்சர்ல 10 வகை மிச்சர் இருக்கு சார். மிச்சர் ஐட்டத்துல 10 வகை நம்ம பண்ணிட்டு இருக்கு சார். பூண்டுல இருந்து, அவல்ல இருந்து, மிளகா மிச்சர்ல இருந்து, அப்புறம் அவல் மிச்சர்ல இருந்து, அப்புறம் இனிப்பு மிச்சர் நம்ம கிட்ட இருக்கு சார். ஒரு இனிப்பு மிச்சர் அதுக்கு நிறைய வாடிக்கையாளர் இருக்காங்க சார்.
அது போக சேவு அப்படின்ட்டு மஞ்சள் சேவல் இருந்து, சிகப்பு சீவல் இருந்து, அப்புறம் இன்னும் என்ன சொல்றதுன்னா இனிப்பு வகையில வந்து கேரளா ஐட்டம்னு கொண்டு வந்திருக்கேன் சார் நான். அரஃபா அப்படின்ட்டு ஒன்று, அரஃபா ஐட்டம்னு 10 ஐட்டம் இருக்கு சார். 10ல் நீங்க இப்ப பார்க்கறது எல்லாம் போயிடுச்சு. இது ஒரு அரஃபா அப்படின்னு ஒரு டேஸ்ட் வைஸ் எப்படி இனிப்பா இருக்கு? இனிப்பு சார், இனிப்பு. இது கேரளா ஐட்டம் சார். இந்த மாதிரி மட்டும் நிறைய இருக்கு சார். அது போக இன்னொன்னு என்னன்னா, நீங்க மிளகாய் மிச்சர்னு நான் சொல்லிட்டீங்களா, அது போக சீட் ஐட்டம் சார். சீட் ஐட்டம் இருக்கு. அப்புறம் குழந்தைகளுக்கு பிஸ்கட் ஐட்டம், ஏபிசிடி பிஸ்கட் சொல்லுவோம். அப்புறம் வந்து ஹார்டின் பிஸ்கட், இந்த மாதிரி பிஸ்கட் ஐட்டம் நிறைய இருக்கு சார். அப்புறம் அடுத்ததாக வந்து இந்த ரிங் முறுக்கு, அப்புறம் பெப்பர், அதாவது பெப்பர்ல வந்து என்ன சொல்றதுன்னா பெப்பர் பொட்டேட்டோ, சரிங்க, அது ஒரு வகை சார். காரம் பொட்டேட்டோ, சரிங்க, அப்படி ஒரு வகை சார். ஓகே, நிறைய விரும்ப. அது போக ராகி ஐட்டம், அதாவது ராகி ஐட்டம் வச்சிருக்கேன் சார். ராகி தட்டுவடை. ஓகேங்களா, ராகி தட்டுவடை சார். சரிங்க சார். ராகி சீவல்ல வச்சிருக்கு. இதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமான உடலுக்கு. அது போக சார் என்கிட்ட வந்து இன்னும் என்ன வச்சிருக்கேன்னா, உடலுக்கு ஆரோக்கியமான விஷயத்துல பாவக்காய் சீவல் வச்சிருக்கேன். அது தீந்துருச்சு சார், இப்போ அது முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்று. அப்புறம் நேந்திரம் ஐட்டம், அப்புறம் அக்னி பப்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார். இது அக்னி பப்ஸ். பாம்பே அப்படின்னு சொல்லுவாங்க, இது பாம்பே மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஓகே. அப்புறம் வந்து இப்போ நீங்க இனிப்பு மிக்சர் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இது நல்லா சுவையான ஒரு இனிப்பு மிக்சர் சார். நிறைய பேர் வந்து தீந்துருச்சுன்னா உடனே சார் சீக்கிரம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க சார். இது ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இது சார். ஓகே, ரொம்ப சுவையா இருக்கும். நான் உங்களுக்கு கொடுக்குற சாம்பிள் கொடுக்குறேன், பாருங்க. அப்புறம் அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா, அப்புறம் நம்ம ராகில வந்து மிக்சர் சார். ராகி மிக்சர். ஆமா சார், நம்ம கிட்ட ராகி மிக்சர்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த மாதிரி மிக்சர்ல நிறைய வகையா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் சார். பொட்டேட்டோவில் இருக்கு. அது போக நம்ம நார்மலா வந்து பிஸ்கட் ஐட்டம் சார். இதெல்லாம் எம்ஆர்பி. இதுல எம்ஆர்பி சார். இது வரைக்கும் நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட். ஆமாங்க சார், ஆமாங்க சார். சார், இது எவ்வளவு ஆண்டுகளா நீங்க இந்த தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், நான் ஒரு 3 ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்கேன் சார். 3 ஆண்டுகளா தான் செய்யறேன். ஒரு 2 வருஷம் வந்து அதுல வந்து கொஞ்சம் அனுபவப்பட்டு வச்சிருக்கேன் சார். ஓகே சார். இப்போ இந்த தொழில் வந்து உங்களுக்கு லாபகரமா அமையுதுங்களா? சார், இது லாபம்ங்கிறத விட மனசு ஒரு திருப்தி தெரியுது சார் எனக்கு. ஓகே, மனசுலேருந்து ஒரு திருப்தியாக சார். என்னென்னா ஒரு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க சார். குழந்தைங்க இப்போ அந்த ரோட்டு இருந்து கையை பிடிச்சிட்டு ஒடியாருவாங்க சார். வந்து இங்கே உட்காந்து எனக்கு இதை வேணும்னு கேட்குறாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஓகே சார், இது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அந்த ஒரு அதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அது எனக்கு ஒரு திருப்தி இருக்குது சார். ஓகே சார். ஓகே, இது எனக்கு வருமானம், எனக்கு குடும்பத்தை காப்பாற்றும். அதில் எந்த ஒரு இது இல்லை, ஆனால் அது ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. அந்த சந்தோஷம், அதாவது அதுதான் சார் எல்லை கடந்தது இல்லைங்களா. நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணி வந்திருக்கேன், ஆனால் இதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சார். அதுவும் போக நீங்கள் செட் பண்ணியிருக்கிறதா குழந்தைங்களே வந்து கூட குழந்தைகளே எடுத்துக்குவாங்க. குழந்தைங்களே வந்து கூட்டிட்டு வந்து ஒவ்வொன்றா எடுத்து அவங்களே போடுங்கன்னு கொடுத்துட்டு போவாங்க சார். ஓகே சார், நம்மளுடைய கடை வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இது வந்து பவானி சாகர் பஸ் ஸ்டாண்டு முன்னாடியே, பஸ் உள்ள போகிற முன்னாடியே இருக்குது சார். பண்ணாரி அம்மன் ஸ்நாக்ஸ் அண்ட் சிப்ஸ். ஓகே, உங்களுடைய பேர் மற்றும் தொடர்பு என்ன திரும்ப ஒரு டைம் சொல்லுங்கள் சார். சார், என்னுடைய பேர் விஎன் பிரகாஷ். தொடர்பு எண் சார் 9715482069. இது வாட்ஸ்அப் நம்பர் சார். கால் பண்ணோம்னா இன்னொரு நம்பர் இருக்கு. ஓகே, நீங்கள் கொரியர் சர்வீஸும் பண்ணி தரீங்களா சார்? கண்டிப்பாக கேட்டால் பண்ணி தரேன் சார். இன்னொன்று பண்ணுறேன் சார். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஊட்டியில் நம்ம அக்கா இருக்காங்க, சொந்த அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்து ஊட்டி வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வாரம் 100 கிலோ அளவுக்கு இங்கே போயிட்டு இருக்கு. சரிங்க, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இதெல்லாம் ஓன் ப்ராடக்ட்டுங்களா? ஓன் ப்ராடக்ட். ஆமாங்க. இது வந்து என்னன்னா ஊட்டி வரைக்கும் இது வந்து நம்ம இங்கே ஸ்பெஷலாக நம்ம கொடுத்துட்ருக்கேன் சார். இது என்ன பட்ஜெட் வருதுங்க சார்? எம்ஆர்பி வந்து சார் இது வந்து 1/4 கிலோ 60 ரூபா தான் சார். ஒரிஜினல் கோத்தகிரியில் நாங்களே சொந்தமாக தயாரித்து இங்கே சேல் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். இன்னொன்று என்னன்னா, இங்கே வந்து இந்த பவானி சாகர் இடத்துல வந்து தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இங்கே கவர்மெண்ட் ப்ரமோஷனுக்காக ட்ரைனிஸ் இங்கே இருக்குது சார். 1000 பேர் 45 நாளுக்கு ஒரு தடவை வந்து இங்கே ட்ரைனிஸ் வருவாங்க. இங்கே ஸ்பெஷல் ஏரியா சார். இங்கே பூராமே கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து ரெகுலராக வந்து 10 கிலோ 5 கிலோ 20 கிலோ அப்படின்னு போகும்போது வாங்கிட்டு போவாங்க. அதுபோக இங்கே வர்றவங்க அந்த டூரிஸ்ட்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க சார். சார், ஓகே. அதே மாதிரி நீங்கள் வெளியூர்லேருந்து எங்கேருந்து கேட்டாலும் நான் கொரியர் பண்ணி கொடுத்தேன். கொரியரும் பண்ணி தரேன். ஆனால் சொந்த ப்ராடக்ட்டு நல்லாயிருக்கும், நீங்கள் தரமாக இருக்கும். ஓகே, சரிங்க சார். நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம இன்றைக்கி வந்து பவானி சாகர் பிளேஸில் வந்து மிக அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் சம்மந்தமான ஒரு தகவல் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.